இப்போதைக்கு அஜித் குமார் மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல விடாமுயற்சி படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அவரோட 63வது படத்துல ஒர்க் பண்ண போறாரு. நேத்து தான் இந்த படத்தோட அபிஷியல் டைட்டில் போஸ்டரை ரிலீஸ் பண்ணாங்க. குட் பேட் அக்லி அப்படிங்கிற டைட்டில் போஸ்டரை ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இப்போ சோசியல் மீடியால போயிட்டு இருக்க டால்க் என்னன்னா விடாமுயற்சி படம் டிராப் ஆயிட்டு அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா பொதுவாகவே அஜித் குமார் பாத்தீங்கன்னா ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு. ஆனா விடாமுயற்சி படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரோட 63வது படத்துக்கான அப்டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் ட்ராப் ஆயிட்டுன்னு சொல்லி அன்அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி படம் டிலே ஆகுறதுக்கு முக்கிய காரணமே மகிழ் திருமேனி தானா. எடுத்த சீனை எடிட் பண்ணிட்டு அது சரியா வரல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்றாங்க. இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனையை உலகநாயகனும் ஃபேஸ் பண்ணாரு. இந்தியன் 2 படம் டிலே ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பிரேக் எடுத்துட்டு விக்ரம் படத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் திரும்பவும் இந்தியன் 2 படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அதே மாதிரி தான் விடாமுயற்சி படத்துக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு குட் பேட் அக்லி படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் விடாமுயற்சி படத்தை தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால அப்டேட் பண்றாங்க. இந்த அப்டேட் இப்போதைக்கு அன்அஃபிஷியலா தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை இந்த மாசத்தோட எண்டிங்ல அசர்பைஜான்ல திரும்பவும் தொடங்குவோன்னு சொல்லி அப்டேட் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.